பார்ப்போம். நுண்ணுயிரியல் பற்றிய படிப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி. ஒரு செல் உயிரினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. பல செல் உயிரினங்கள் பூஞ்சை. செல்களற்ற உயிரினம் எதுன்னா வைரஸ். பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா நுண்ணிய ஒரு செல்லுடைய உட்கரு மற்றும் பிற செல் உறுப்புகளற்ற புரோகேரியாட்டிக் உயிரினங்கள் ஆகும். ஸோ பாக்டீரியானா என்னன்னா ஒரு செல்லுடைய உட்கரும் பிற செல் நுண்ணுறுப்புகளற்ற புரோகேரியாட்டிக் உயிரினங்கள் ஆகும். பாக்டீரியாவினுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னா 1 முதல் 10 மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக அதனுடைய நீளம் இருக்கும். அகலம் எவ்வளோ இருக்குன்னா 0.2 மைக்ரோமீட்டர்லேருந்து 1 மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக அதனுடைய அகலம் இருக்கும். பாக்டீரியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர எதன் மூலிமா இடம்பெயருன்னா கசையிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களின் வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ், காக்கைகள், ஸ்பைரிலம். பேசிலஸ் கோல் வடிவம், காக்கைகள் கோல வடிவம், ஸ்பைரிலம் திருகு வடிவம். முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யாருன்னா ஆண்டவன் வான் லுவன் ஹீக். பாக்டீரியா செல்லானது எப்படி இருக்கும்னா செல் சவ்வினை கொண்டிருக்கும். இந்த செல் சவ்வு உறுதியான செல் சுவரால் மூடப்பட்டு காணப்படும். பல கூட்டு சர்க்கரைகள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மேலே இருக்கும். அதை பாலிசாக்கரைடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த பாலிசாக்கரைடு ஒரு மெல்லிய படலமாக காணப்படும். இதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா கேப்சியூல் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிளாஸ்மா படலமானது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தையும் தெளிவற்ற உட்கரு நியூக்ளியாய்டு, ரைபோசோம்கள் மற்றும் மரபணு பொருள்களாகிய டிஎன்ஏவையும் கொண்டிருக்கும். ரைபோசோம்கள் புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுகின்றன. புரத உற்பத்திக்கான மையங்களாக பாக்டீரியாவில் எது காணப்படுதுன்னா ரைபோசோம்கள். பிளாஸ்மிட்கள் என அழைக்கப்படும் சிறிய கூடுதலான வட்டமான குரோமோசோமல் டிஎன்ஏ ஒன்று சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. பிளாஸ்மிட்கள் என அழைக்கப்படும் சிறிய கூடுதலான வட்டமான குரோமோசோமல் டிஎன்ஏ ஒன்று சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. வைரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம். வைரஸ் என்னாவே நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம். வைரஸ் எதனால சூழப்பட்டிருக்குன்னா புரதத்தால சூழப்பட்டிருக்கும். அந்த புரதத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஓ அதாவது ஒரு நியூக்ளிக் அமிலம் காணப்படும். முக்கிய மையம் அதாவது புரதமானது வைரஸின் முக்கிய மைய நியூக்ளிக் அமில மூலக்கூறுகள் ஆகிய ஆர்என்ஏவோ அல்லது டிஎன்ஏவோ சூழ்ந்திருக்கும். நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏவாகவோ அல்லது ஆர்என்ஏவாகவோ காணப்படுகிறது. நியூக்ளிக் அமிலங்கள் என்னவா காணப்படுகிறதுன்னா டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவாகவோ காணப்படுகிறது. ஒரு எளிய வைரஸ் துகள் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா வீரியான். ஒரு எளிய வைரஸ் துகள் வீரியான். நோய் தொற்றினை உருவாக்கும் காரணங்கள்ல ரொம்ப ரொம்ப சிறியது எதுன்னா வீரியான். வீரியானுடைய உருவ அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 400 நானோமீட்டர். வைரஸ்கள் ஒரு உயிருள்ள பொருள்களில் இருக்கும்போது நியூக்ளிக் அமிலத்தை கொண்டிருக்கும். நியூக்ளிக் அமிலம்னா என்னது? ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ. வைரஸ்கள் நியூக்ளிக் அமிலத்தை கொண்டிருக்கும். ஓம்புயிர்களில் உயிருள்ள செல்களில் பெருக்கமடையும். இந்த வைரஸ்கள் ஒரு குறிப்பிட்ட ஓம்புயிர்களையே தாக்கக்கூடியவை. வைரஸின் உயிரற்ற பண்புகளில் பார்த்தீங்கன்னா வைரஸ் மந்தமாக இருக்கும். இது செல்லு கிடையாதுன்றதால செல் ஜவ்வோ செல் சுவரோ மைட்டோகாண்ட்ரியா எதுவுமே வைரஸில் காணப்படாது. வைரஸ்களை படிகப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக படிகப்படுத்த முடியும். ரொம்ப முக்கியம், வைரஸ்களை படிகப்படுத்த முடியும். அடுத்து வைரஸ்கள் பார்ப்போம். வைரஸ்களின் வகைகள் எத்தனைன்னா 3. தாவர வைரஸ், விலங்கு வைரஸ்கள், பாக்டீரியா வைரஸ். தாவர வைரஸ்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் வைரஸ், உருளைக்கிழங்கு வைரஸ். விலங்கு வைரஸுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ். இந்த ரெட்ரோ வைரஸ் ஹெச்ஐவி என்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாக்டீரியா வைரஸை பாக்டீரியா பேஜ்கள் அப்படின்னு அழைக்கிறோம். வேற எப்படி அழைப்பாங்கன்னா பாக்டீரியா அழிப்பு வைரஸ் T4 அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. விராய்டு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸில் புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவை தான் எப்படி அழைக்கிறாங்க? விராய்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. இது என்ன பண்ணோம்னா தாவர செல்களில் உட்புகுந்து தாவரங்களுக்கு நோயை உண்டாக்கும். பாக்டீரியா அழிப்பு வைரஸ் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் T4.
பூஞ்சைகள் என்றது என்ன ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா பச்சைமற்ற ஒரு உயிரினம் ஆகும். பூஞ்சைகள் வந்து உயிருள்ள ஓம்புயிர்களில் வந்து எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே பூஞ்சைகள் வந்து உயிரற்ற இறந்து போன கரிம பொருள்களில் வாழும் போது அந்த பூஞ்சைகளை வந்து எப்படி அழைக்கிறாங்க? சாருண்ணிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. பூஞ்சைகளின் உடலம் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா தாலஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்ட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம், ரொட்டி, காளான். இது வந்து அகலம் எவ்வளோ இருக்குன்னா 1 முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. மைக்ரோமீட்டர் என்பது எப்படி எழுதலாம்னா 10⁻⁶. ஈஸ்ட் என்றது என்ன வடிவத்தில் இருக்குன்னா கோள வடிவத்தில் வந்து இருக்கு. ஈஸ்ட்டுக்கு வந்து கசை இலைகள் இருக்கான்னா கிடையாது, கசை இலைகள் அற்றவை. பல செல் உயிரிகளின் அமைப்பில் தாலஸ் என்பது எப்படி அழைக்கிறாங்கன்னா மைசிலியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பல செல் உயிரினங்கள் அமைப்பில் வந்து தாலஸ் என்பது எப்படி அழைக்கிறாங்க? மைசிலியம். மைசிலியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பல நுண்ணிய நூல் வடிவ ஹைபே என்ற இலைகளின் தொகுப்பு. மைசிலியம் என்பது பல நுண்ணிய நூல் வடிவ ஹைபே என்ற இலைகளின் தொகுப்பு. ஹைபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 மைக்ரோமீட்டர் அகலமுடையவை. இந்த ஹைபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசத்தையும் செல் நுண்ணுறுப்புகளையும் வந்து கொண்டிருக்கும். ஹைபாக்கள் வந்து என்ன கொண்டிருக்கும்? புரோட்டோபிளாசத்தையும் செல் நுண்ணுறுப்புகளையும் வந்து கொண்டிருக்கும். பூஞ்சைகளில் எத்தனை வழிகளில் இனப்பெருக்கம் வந்து மேற்கொள்ளுதுன்னா 3 வழிகளில் வந்து இனப்பெருக்கம் வந்து மேற்கொள்ளுது. ஒன்று உடல் வழி இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ், 2ஆக பிளத்தல், மொட்டு விடுதல், துண்டாடுதல் மூலமா இனப்பெருக்கம் நடைபெறுது. இன்னொன்று வந்து பாலில்லா இனப்பெருக்கம்னா வித்துகள் விதைகள் மூலமா வந்து இனப்பெருக்கம் நடைபெறுது. அடுத்து வந்து பால் இனப்பெருக்கம்னா ஆந்த்ரேடியம் உக்கேனியம் என்று அழைக்கப்படும் ஆண் மற்றும் பெண் கேமிட்டான்ஜியம் அதன் மூலமா வந்து பால் இனப்பெருக்கம் வந்து பூஞ்சைகள் வந்து மேற்கொள்ளுது. அடுத்து வந்து பார்த்திப்போம் பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யாருன்னா பி. ப்ரூயிஸ்னர். புரதங்கள் மட்டுமே கொண்டுள்ள ஒரு வைரஸ் துகள் தான் வந்து பிரியான். புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள் எது? பிரியான். நியூக்ளிக் அமிலத்தை வந்து கொண்டிருக்கா பிரியான்னா கிடையாது. பிரியான் வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா கோல் வடிவத்தில் வந்து இருக்கு. இது எதில் காணப்படுது பிரியான்கள்னு பார்த்தீங்கன்னா நியூரான்களில் காணப்படுது. பிரியான்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான புரதங்களில் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துது. இந்த மாற்றங்கள் ஏற்படுத்துகிற நிலை வந்து எதை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு திசுக்களை வந்து சீர்குலையடைய செய்கிறது. விவசாயத்தில் நுண்ணுயிர்களுடைய பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயிரிய கட்டுப்பாட்டு காரணியாகவும் உயிரின உரங்களாகவும் வந்து நுண்ணுயிர்கள் வந்து விவசாயத்தில் வந்து இருக்கு. உயிரியல் துப்புரவாளர்கள் அப்படின்ட்டு நுண்ணுயிர்களை வந்து அழைக்கிறாங்க. உரங்களாக நுண்ணுயிர்களுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரி உரங்களாக நுண்ணுயிர்களுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக், ரைசோபியம், பிரான்கியா. உயிரி உரங்களின் முக்கிய ஆதாரங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா மற்றும் பூஞ்சை. தாவர ஊட்டச்சத்துக்களில் ஒரு முக்கியமான ஆதாரம் எதுன்னா நைட்ரஜன். உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அல்லது நோயினை ஏற்படுத்தக்கூடிய உயிரிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் நுண்ணுயிரிகள் வந்து பயனுள்ளதாக இருக்கு. உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் வந்து உயிரி பூச்சிக்கொல்லி அப்படின்னு அழைக்கிறாங்க. உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளை வந்து எப்படி அழைக்கிறாங்க? உயிரி பூச்சிக்கொல்லி அப்படின்னு அழைக்கப்படுது. கிரைபுரதம் வந்து எதுல இருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் துரின்சியன்சிஸ். தாவரங்களில் இருக்கக்கூடிய இளம் பூச்சிகளை வந்து அழிக்கணும்னா எதை வாங்கிட்டு வந்து தண்ணீரில் கலந்து தெளிக்கணும்னா பேசில்லஸ் துரின்சியன்ஸினுடைய கருவணுக்கள் ஸ்போர்களில் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி தாவரங்கள் மேலே தெளிக்கணும். அடுத்து வந்து பார்ப்போம் தொழிற்சாலைகளில் வந்து நுண்ணுயிர்கள்னு பார்த்தீங்கன்னா நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து வைனுக்கு வந்து எதன் மூலயமா தயாரிக்கிறாங்கன்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசே. சாக்கு முட்டை நிறைய திராட்சை பழம் கொட்டி வைன் தயாரிப்பாங்க. சாக்கு முட்டை சாக்ரோமைசிஸ் செரிவிசே. காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்த வந்து
பாக்டீரியாவை வச்சு நொதிக்க வைக்கிறாங்க. அது என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் மெகாடெரியம். காஃபி டீ எல்லாம் கொடுக்கலன்னா அப்போ பேச மாட்டார். பேசில்லஸ் மெகாடெரியம் நல்ல ஒரு நறுமணமும் வந்து கொடுக்குது. தயிர் தயாரிக்க என்ன நுண்ணுயிரின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ். கரிம அமிலங்கள் நொதிகள் மற்றும் வைட்டமின்கள் தயாரிக்க வந்து என்ன பூஞ்சை வந்து பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் என்ற பூஞ்சை மூலமா தயாரிக்கிறாங்க. ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் என்ற பூஞ்சை மூலமா தயாரிக்கப்படுது. ஈஸ்டுகள் எந்த வைட்டமினை வந்து அதிக உற்பத்தி வந்து செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி. ஈஸ்டுகள் வைட்டமின் பி கூட்டுப்பொருள்களை அதிகம் உற்பத்தி செய்யும் ஆதாரங்களாக இருக்கு. மருந்துகளில் வந்து நுண்ணுயிர்கள் எப்படி பயன்படுதுன்னா தடுப்பூசிகளில் வந்து பயன்படுது. தடுப்பான்கள் அல்லது தடுப்பு மருந்துகள்ன்றது தடுப்பூசி. ஆன்டிஜெனிக்கு எதிராக ஆன்டிபாடிகளை வந்து உருவாக்க உடலை வந்து தூண்டுறது தான் வந்து தடுப்பூசி. தடுப்பூசிகள் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லாக்கு எதிராக என்ன தடுப்பூசி போடுறாங்கன்னா MMR. காச நோய்க்கு எதிராக என்ன தடுப்பூசி போடுறாங்கன்னா BCG. இளம்பிள்ளை வாதம், போலியோக்கு எதிராக என்ன தடுப்பூசி போடுறாங்கன்னா செயல்படாத போலியோ வைரஸ் IPV. ஹெப்படைட்டிஸ் பிக்கு எதிராக என்ன தடுப்பூசி போடுறாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி. டெட்டன்ஸுக்கு எதிராக டெட்டன்ஸ் டாக்சைட் TT தடுப்பூசி வந்து போடுறாங்க. தொண்டை அடைப்பான் நோய் என்றது வந்து டிப்தீரியா. இதுக்கு எதிராக என்ன தடுப்பூசி போடுறாங்கன்னா டிப்தீரியா டாக்சைடு என்ற தடுப்பூசி வந்து போடுறாங்க. நுண்ணுயிர் எதிர்ப்பொருள்கள் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அழிக்கும் அல்லது அந்த நுண்ணுயிர்களை வந்து மேலும் பரவாமல் கட்டுப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிரி எதிர்ப்பொருள்கள். பென்சிலின் என்ற நுண்ணுயிரி எதிர்ப்பொருளை முதல்ல யார் தயாரிச்சாங்கன்னா அலெக்சாண்ட்ரியா பிளம்மிங் என்பவர் வந்து தயாரிச்சாரு. இந்த பென்சிலின் என்ற ஆன்டிபயோட்டிக் எந்தெந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்துதுன்னா காலரா, தொண்டை அடைப்பான டிப்தீரியா, நிமோனியா, டைஃபாய்டு போன்ற நோய்களை வந்து கட்டுப்படுத்துது. நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படும் ஆன்டிபயோட்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பூஞ்சை. பாக்டீரியாவில் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ் என்ற நுண்ணுயிரி மூலமா என்ன ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற ஆன்டிபயோட்டிக்கை வந்து தயாரிக்கிறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் என்ற நுண்ணுயிரி பாக்டீரியா நுண்ணுயிரி மூலமா என்ன ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறாங்கன்னா எரித்ரோமைசின். பேசில்லஸ் சப்டிலஸ் என்ற நுண்ணுயிரி மூலமா பேசிட்ரசின் என்ற ஆன்டிபயோட்டிக்கை வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து வந்து பூஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் என்பதிலிருந்து பெனிசிலின் என்ற ஆன்டிபயோட்டிக்கும் செப்லோஸ்போரியம் அக்ரிமோனியம் என்ற நுண்ணுயிரிலிருந்து செப்லோஸ்போரின் என்ற ஆன்டிபயோட்டிக்கை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்க, இதோட வந்து பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. அடுத்து இதில் வந்து பார்ட் 2 வந்து பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.